அந்த ராகவனை வந்து இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தமிழ் கேள்வி செந்தில் அவர் வந்து ஒரு பேட்டி எடுத்து போட்டிருந்தார். காலையில் போட்டார், இப்போ மதியம் ஆயிடுச்சு, இப்போ காணாமல் போயிடுச்சு அந்த பேட்டி. என்னாச்சுன்னு தெரியல, யாரோட அழுத்தம்னு தெரியல, அந்த பேட்டியை எடுத்துட்டாங்க. நாங்கள் அது ஒரு சின்ன ஒரு அறை, அதுல புத்தகங்கள்லாம் இருந்தது. அதுல நாங்க கலந்துக்கின ஒரு 8 பேர் இருந்தோம். ஆனா வந்தவர்கள் வந்து 10ல இருந்து 15 கிட்ட இருக்காங்க, ஈழத்தமிழர்கள். அதுல 2 வந்து ஒரு சிலர் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களா இருக்கலாம்னு அவங்க சொல்றவங்க வந்து ஈழத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி அவங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன அறையில ஒரு 8 பேர் நடக்கிற ஒரு நிகழ்வை வந்து யாரோ கேள்விப்படுறாங்க. இங்க வந்து நம்ம விவாதத்தை முன்னெடுக்கணும்னு வரனாக்கா, அவங்க அந்த நிகழ்வு நடக்கும் போது நான் பாக்குற காட்சிகள் எப்படி இருக்குனாக்கா, நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்பாகவே ஏதோ சில விஷயங்கள்லாம் பேச முற்படுறாங்க. தமிழ்நாட்டு பெரியாரிஸ்டுகள் சீமானை எதிர்க்கிறவங்கள நம்ம ஆதரிக்கணும்ன்ற நிலைப்பாட்டுக்குள்ள போயிட்டாங்களே தவிர, அந்த நிகழ்வுல யாரு இருக்கா, என்ன காரணத்துக்காக நடக்குது. நேற்று நான் போட்ட விவாதத்துக்கு பிறகு எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது, ராகவன் உள்ள நுழைஞ்சா அந்த அவரை வேண்டே திட்டமிட்டு பேசி ஒரு விஷயத்த ஊதி பெருசா ஆக்குற கேரக்டர், அந்த கேரக்டர் இன்னைக்கு காலையில வந்து தமிழ் கேள்வி என்ற இதுல வந்து பேட்டி கொடுக்குறாரு. பேட்டி எடுக்கும் பொழுது நெறியாளர் வந்து சொல்றாரு, ராகவன் அறிமுகப்படுத்துறது எப்படின்னா, தமிழ்நாட்டுல புலிகள் தலைவர் ரொம்ப நெருக்கமா இருந்த காலகட்டம் தமிழ்நாட்டுக்கு வந்தப்ப அந்த அவர் கூட இருந்த 5 பேரில் ஒருவர் ராகவன் அப்படின்னு சொல்றாரு. பிரபாகரன் உள்ளிட்டவர்கள் தங்கள் போராட்டத்தை தனியிலத்திற்கான போராட்டத்தை தொடங்கிய பொழுது அவரோடு இருந்த முதல் 5 போராளிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய திரு ராகவன் அவர்கள், கருணாநிதி புலி எதிர்ப்பு அரசியல் செய்தார் என்பதை ராகவன் வாயால் வந்து பேச விடுறாரு. விடுதலை புலிகளை மட்டும் ஏக பிரதிநிதிகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒரு ஜனநாயக மறுப்பு அரசியலை கலைஞர் ஏற்றுக்கொள்ளாத ஒரு காரணமும் யூத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ உலகம் முழுவதும் பரபரப்பாக பேசிக்கொண்டிருப்பது, தமிழர்களிடையே பேசிக்கொண்டிருப்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, லண்டன்ல ஒரு சின்ன ஒரு அடிதடி நடந்தது. அது வந்து 2 தரப்புக்குமான அடிதடி. அந்த அடிதடி என்னன்னு கேட்டாங்கன்னா, நீங்க பெரியார் அம்பேத்கர் வாசகர் வட்டம் ஒரு சின்ன கூட்டத்தை போட்டிருந்தாங்க, அதில் 8 பேர் தான் வந்திருந்தாங்க. அதை வந்து கிட்டத்தட்ட நாம் தமிழரை சேர்ந்த நமது ஒரு தம்பிகள் வந்து ஒரு 10 பேருக்கு மேலே போய் அங்கே போய் அவங்க வந்து கேள்வி கேட்க போனாங்க. அதில் வந்து சிக்கலாகி அது காவல்துறை வந்துருச்சு. இது தொடர்பாக அந்த பெரியார் அம்பேத்கர் வாசகர் வட்டத்தில் இருந்த மிக முக்கிய நபராக இன்று கருதக்கூடிய ராகவன், அதாவது ராகவனை பற்றி நேற்று நம்ம வந்து காணொலி போட்டிருந்தோம். அந்த ராகவனை வந்து இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தமிழ் கேள்வி செந்தில் அவர் வந்து ஒரு பேட்டி எடுத்து போட்டிருந்தார். காலையில் போட்டார், இப்போ மதியம் ஆயிடுச்சு, இப்போ காணாமல் போயிடுச்சு அந்த பேட்டி. என்னாச்சுன்னு தெரியல, யாரோட அழுத்தம்னு தெரியல, அந்த பேட்டியை எடுத்துட்டாங்க. ஆனால் அந்த பேட்டியில் வந்து ராகவன் பற்றி ஒரு செய்தியுமே இல்லை. என்ன ஒரே ஒரு செய்தி சொல்கிறாங்க, ஆரம்பத்தில் அதாவது புலிகள் இயக்கம் ஆரம்பித்த பொழுது 5 பேர் இருந்தாங்க, அதில் ஒரு நபர் அப்படின்னு மட்டும் சொல்றாரு. அதற்கு பின்னர் புலிகளை பற்றியோ அல்லது வேற எந்த இதை பற்றியோ செய்திகளே வந்து அவர்கிட்ட பெருசா கேட்கவே இல்லை. ஏன்னு கேட்டா, அவர் வந்து புலிகள் இயக்கத்திலிருந்து வெளியேறி லண்டன்ல குடியேறி அவரோட வேலையை பார்த்து கொண்டிருந்தாரு. அவர் புலிக்கு எதிரான செய்திகளை பலதும் பார்த்து கொண்டிருந்தார். சரி, இப்போ அது வந்து தொடர்ச்சியா நம்ம வந்து பேசுவோம். இந்த இது 8ஆம் தேதி நடந்த அந்த நிகழ்ச்சி, அதனுடைய பின்னணி, அது இப்போ வந்து பெரியாரா தேசிய தலைவர் பிரபாகரனா அப்படிங்கிற இதுக்கு கொண்டாந்து நிறுத்துற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. பெரியாருக்கும் தேசிய தலைவருக்கும் கம்பேரே பண்ண முடியாது அப்படிங்கிறதா எங்களோட நிலைப்பாடு. அதில் வந்து பல செய்திகள் இருக்குது. அதை வந்து நல்லா உள்வாங்கி இன்றைக்கு அந்த கூட்டத்திலிருந்து என்னென்ன நடந்தது, எப்படி கொண்டு போறாங்க, இது என்ன திட்டமிட்ட பின்புலம், என்ன எதற்காக இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு நம்மளோட விவாதிக்கிறதுக்காக நம்மளோட ஒரு டிஸ்கஷன் அதுக்காக வந்திருக்காங்க பிரான்சிலிருந்து தமிழச்சி. வணக்கம். வணக்கம். அந்த நிகழ்ச்சியிலிருந்து நம்ம தொடங்குவோம். என்ன நடந்தது, ஏன் இது மாதிரி வந்தது, இது என்ன, அவங்களோட பின்புலம் என்ன, திட்டம் என்ன, எல்லாம் மறைமுக திட்டம் ஏதாச்சும் இருக்குதா,
அப்படிங்கிறது வந்து, ஏன்னா உலக நாடுகளில் இன்னைக்கு வந்து அந்த இயக்கத்தை அழிப்பதற்காக கிட்டத்தட்ட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2009 2024 14 வருஷம் 15 வருஷம் ஆனாலும் அதை வந்து அழிப்பதற்கு பல திட்டங்கள் வந்து இலங்கை அரசும் சரி இல்லது பலது பின்புலமாக இருந்து செயல்படக்கூடிய பலரும் இருக்காங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு செய்தியை இந்த நேரத்தில் கொண்டு வர்றதுக்கான ஒரு அவசியம் என்ன? இப்போ அதே போல இவர் வந்து அந்த 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 இயக்கத்தோட, அதாவது வந்து பெரியார் அம்பேத்கர் வாசகர் வட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய நபராக இருந்த ராகவனை கொண்டு வந்து உடனடியாக ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. அந்த ராகவனை ஒரு பெரிய ஆள் மாற காமிக்கிறதுக்காக திட்டமிட்டாங்க. ஆனால் என்னன்னு தெரியல, ஒரு 3-4 மணி நேரத்தில் அந்த காணொளி எடுக்கப்பட்டது. ஸோ இதெல்லாம் ஏதோ ஒரு பெரிய பின்புலம் நடந்து கொண்டிருக்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் ஆரம்பத்திலேருந்து என்ன நடந்தது, எப்படி போச்சு என்னங்கிறது நீங்கள் உங்கள் இதுக்கு நீங்கள் வந்து அங்கிருந்து முழுக்க ஆய்வு பண்ணி அத்தனை எடுத்து வச்சிருக்கீங்க. நீங்கள் அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்க. சுருக்கமா இப்போ தமிழ் கேள்வி குறித்து சில கருத்துக்களை இப்ப முன் வச்சலாம்னு நினைக்கிறேன். 8 டிசம்பர் 2025 சனிக்கிழமை மதியானம் ஒரு 3 மணி அளவுல தான் அந்த நிகழ்வு வந்து ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அந்த நிகழ்வு நடந்த 8ஆம் தேதி நடக்கும் பொழுது ஒரு சிலர் வந்து உடனடியாக லைவ் போட்டிருக்காங்க Facebookல. அவங்களுடைய ஒரு சில நபர்கள் அங்க இருந்து போட்டிருக்காங்க. எல்லாம் ஒரு கலாட்டா நடக்கிற காட்சிகள். அப்புறம் இன்னும் சிலர் வந்து அதிகாரப்பூர்வமாக பேச ஆரம்பித்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா லண்டன் தமிழ் டிவில வந்து 10 பிப்ரவரி 2025 பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுல இருந்து நம்ம சில கருத்துக்கள் வந்து நம்ம கவனிக்க முடியும். அதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னாக்கா, அவர் எப்படி அந்த அந்த கலாட்டா பத்தி தான் எல்லாரும் பேசுறாங்க. ஒரு காணொலியில வந்து நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒரு நபர் வந்து எங்களுக்கு தலைவராக பெரியார் இருக்க முடியாது, எங்களுடைய தலைவர் சீமான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ எங்களுடைய தலைவர் சீமான் ஒரு ஈழத்தமிழ் ஒருத்தவர் சொல்றதால ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்களுக்கும் கருத்து அது கிடையாது. ஈழத்தமிழர்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தமிழர்களுக்கும் அந்த கருத்து இல்லைங்கிறது தெளிவா தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தமிழ்நாட்டிலே வந்து எங்களுடைய தலைவர் பெரியார்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்ப என்னைய கூட நான் ஒரு பெரியாரிஸ்ட், ஆனா நான் வந்து ஒரு தலைவரா நான் அவரை பார்க்க மாட்டேன். ஒரு தோழரா, ஒரு சமூக போராளி, ஒரு தோழர் என்ற அடிப்படையில தான் நாங்க பார்ப்போம். ஆனா நம்ம வலிந்த சில தலைவர்கள் மேல ஒரு அடையாளங்கள் கொடுப்பாங்க இல்லையா, அந்த அடையாளத்துக்கு ஒரு பொறுப்பு, தமிழர் தலைவர், உலக தலைவர் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு அடையாளம் வந்து தமிழ்நாட்டுல இயல்பாகவே வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. அது நடிகர்களுக்கும் கொடுப்பாங்க, நடிகைகளுக்கும் வரும், அரசியல்வாதிகளுக்கும் கொடுப்பாங்க. இந்த ஒரு மோசமான சூழலை தான் இன்னமும் தமிழ் சமூகம் இருக்கு. அந்த அடிப்படையில வந்து இப்ப இவர்கள் வந்து உலக தமிழர்களுக்காக ஒரு தலைவரா வந்து பெரியாரை வந்து மேற்கோள் காட்ட முடியாது, காட்டவும் கூடாது. அது ரொம்ப அப்ப எதிர்த்தரப்புல இருந்து இந்த மாதிரி விவாதங்கள் வரத்தான் செய்யும். அதையும் பெரியாரியவாதிகள் எதிர்கொள்ளணும். இப்ப பெரியாரியவாதி ஆகிய நானே வந்து தந்தை பெரியார் என்ற வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டேன். தோழர் ஈவேரா, தோழர் பெரியார் அப்படின்ற வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணிருக்கேன். இப்ப RSSல வந்து பெரியார் என்ற வார்த்தை கூட யூஸ் பண்ண மாட்டாங்க, ஈவேரா அப்படின்னு தான் சொல்லுவாங்க, இல்லாட்டா ஈவே ராமசாமின்னு சொல்லுவாங்க. அப்ப ஒவ்வொரு அரசியல் இயக்கங்களுக்கும் ஒவ்வொரு கருத்தியல் இருக்கும். அவங்க அந்த கருத்தியல் அடிப்படையில காழ்ப்புணர்வு அடிப்படையிலோ வெறுப்புணர்வு அடிப்படையிலயோ ஆதரவு நிலைப்பாட்டிலையோ ஒருத்தவங்களை உயர்த்தி பிடிப்பதும் உங்களை ஒரு சிலரை தாழ்த்தி பிடிப்பதும் இதெல்லாம் இயல்பாக வந்து அரசியல் களத்தில் நடக்கிற ஒரு விஷயம் தான். அதுதான் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த அந்த நபர், அவருக்கு ஒரு கருத்து இருக்குது, அதை வந்து வெளிப்படுத்த முற்படுறார். அப்போ பெரியாரிய இயக்கத்தை சார்ந்த அல்லது எனக்கு தெரிந்த அந்த பெரியார் இயக்கத்தை சார்ந்த நபர்கள் அதுல யாரும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. சென்னையில இருந்து தமிழ்நாட்டுல இருந்து வேலைக்காக வெளிநாடு சென்ற ஒரு நபர் 4 வருடங்களுக்கு முன்பு தான் பெரியார் அம்பேத்கர் வாசகர் வட்டம் வந்து உருவாக்குறாங்க. அது ஒரு அமைப்பு கிடையாது. அந்த வாசகர் வட்டத்துல வந்து ஒரு தலைப்பு முதன்மைப்படுத்தி ஒரு விவாதம் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் லண்டன் தமிழ் புக் ஸ்டால்ல 8 டிசம்பர் 2025 அன்று ஒரு ஏற்பாடு பண்றாங்க. பெரியார் மீது வைக்கப்படுகிற அவதூறுகளுக்கான ஒரு கலந்துரையாடலாம் அதை நிகழ்வை நம்ம எடுத்துட்டு போலான்ற அடிப்படையில பெரியார் அம்பேத்கர் படிப்பு வட்டம், அப்புறம் வந்து 2வது வந்து ஆக்டிவிஸ்ட் தமிழ் லாங்குவேஜ் என்ற ஒரு குரூப்பை இணைந்து வந்து ஒருங்கிணைத்து செய்யறாங்க. இதுல வந்து ஆக்டிவிஸ்ட் தமிழ் லாங்குவேஜ் தொடர்புடைய நபர்களுடைய அரசியல் நிலைப்பாடு தான் இங்க குழப்பமா இருக்கு. அந்த இதுல இருந்து தான் ராகவன், பாரதி சிவராஜா என்ற ஒரு பெண்மணி இருக்காங்க.
தமிழ்நாட்டு சம்பந்தப்பட்டதுல அந்த இளைஞர் உருவாக்கிய பெரியார் அம்பேத்கர் படிப்பு வட்டம் அவருக்கு வந்து ஒரு ஆர்வம் இருந்திருக்கலாம். பெரியாரையும் அம்பேத்கரையும் உலகளாவிய பரவலாக எடுத்துட்டு போகிற எண்ண சிந்தனை வந்து 4 வருடங்களுக்கு முன்பு அவருக்கு வந்திருக்கு. அதை செயல்படுத்தியிருக்காரு. அவரு இணையம் மூலியமாக சில விவாதங்கள்லாம் நடத்துவாங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற பெரியாரிஸ்டுகள்லாம் பேச வச்சிருக்காங்க. நான் பார்த்திருக்கேன். நானும் அதை கவனிச்சிருக்கேன். அதே மாதிரி லூலு பாலியல் விவகாரங்கள் குற்றச்சாட்டுகளில் சிக்கிய நபர்லாம் வந்து பேச வச்சிருக்காங்க. அதையும் நான் கவனிச்சிருக்கேன். அப்ப வந்து இவர்கள் இந்த இளைஞர்கள் இந்த பெரியார் அம்பேத்கர் வாசிப்பு வட்டத்தை எப்படி முன்னெடுக்கிறாங்க, அவர்கள் வந்து சர்ச்சைகள்ல வந்து இந்த பேசுகிற நபர்கள் சரியான நபர்களா, அந்த மாதிரி அரசியலுக்குள்ள அவங்க போக மாட்டாங்க. அவங்க வந்து அவங்க தலைவர்களை பேச வைப்பது, அது திரும்ப உட்பட பேசியிருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டுல இருக்கவங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த அரசியல் தலைவர்கள்லாம் இந்த அமைப்புகள்ல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா, இந்த பெரியார் அம்பேத்கர் இந்த படிப்பு வட்டம்ன்றது வந்து ஒரு ஐரோப்பாவுல இயங்குது, லண்டன்ல இயங்குதுன்றப்ப அதுக்கு ஒரு மிகையான ஒரு மதிப்பீடு வலிந்து திணிக்கப்படுது. அப்ப திணிக்கப்படும் பொழுது திருமா போன்ற தலைவர்கள் அதுல பேச முற்படுறாங்க. பேச முற்படும் போது அது இன்னும் வந்து ஒரு வலுவான ஒரு கருத்தியல் தளத்துல நின்று விவாதிக்கக்கூடிய ஒரு அரசியல் தெரிஞ்ச நபர்களால் முன்னெடுக்கப்படுகிற ஒரு கட்டமைப்பு கொண்டதாக இருக்குது என்ற பிம்பம் வந்து வெளியில இருக்கிறவங்களுக்கு வருது. ஆனா அப்படி கிடையாது. அந்த இளைஞர்களுக்கு அரசியல் எப்படி நம்மளை ஊடுருவதுன்றது கூட வந்து அவங்களுக்கு தெரியாம இருக்கு. அதால்தான் அந்த ஆக்டிவிஸ்ட் தமிழ் லாங்குவேஜ் அந்த ராகவன் உட்பட அந்த விவாதத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதை அனுமதிச்சிருக்காங்க. மொத்தமே 8 பேர் தான் இருக்காங்க. அது ஒரு அந்த பாரதி சிவராஜா வந்து என்ன நடந்ததுன்றத வந்து சொல்றாங்க. லண்டன் தமிழ் டிவி 10 டிசம்பர் வந்து இதை ஒளிபரப்பு அந்த நிகழ்ச்சியாளர்கிட்ட வந்து சொல்றாங்க, நாங்க அது ஒரு சின்ன ஒரு அறை, அதுல புத்தகங்கள் எல்லாம் இருந்தது. அதுல நாங்க கலந்துக்கின ஒரு 8 பேர் இருந்தோம். ஆனா வந்தவர்கள் வந்து 10ல இருந்து 15 கிட்ட இருக்காங்க, ஈழத்தமிழர்கள். அதுல 2 வந்து ஒரு சிலர் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களா இருக்கலாம்னு அவங்க சொல்றவங்க வந்து ஈழத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி. அவங்க அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன அறையில ஒரு 8 பேர் நடக்கிற ஒரு நிகழ்வை வந்து யாரோ கேள்விப்படுறாங்க. இங்க வந்து நம்ம விவாதத்தை முன்னெடுக்கணும்னு வரனாக்கா, அவங்க அந்த நிகழ்வு நடக்கும் போது நான் பாக்குற காட்சிகள் எப்படி இருக்குனாக்கா, நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்பாகவே ஏதோ சில விஷயங்கள்லாம் பேச முற்படுறாங்க. அந்த கலந்துரையாடலே நீங்க யார் வேணாலும் பெரியார் மீதான அவதூறுகளை வந்து நீங்க இதெல்லாம் முன்னிறுத்தி நீங்க கேள்வி எழுப்பினா நம்ம அதுக்கான கருத்தியல் ரீதியாக நாங்க பதில் கொடுக்க தயாராக இருக்கிறோன்ற அடிப்படையில தான் அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. அங்க இருந்தவங்கள வந்து ராகவன் மீதான புலி எதிர்ப்பு அரசியல் நிலைப்பாடு அவரு அரசியல் நோக்கத்துக்காக உட்கார்ந்துருக்காரு தெரியுது. ஆனா இந்த பெரியார் அம்பேத்கர் வாசக மட்டத்தை சார்ந்த இளைஞர்கள் அங்க யாராவது இருந்தாக்கா அவர்களுக்கு இவங்க என்ன அரசியல் செய்ய முற்படுறாங்கன்றதுல வந்து 0 தான். என்னன்னா இவர்கள் எப்படி எல்லாம் வந்து ஊடுருவாங்கன்றது எனக்கு 2007 அனுபவம் இருக்கு. இந்த ராகவன், சோபா சக்தி போன்றவர்களாம் புலி எதிர்ப்பாளர்களா எப்படி வந்து பெரியார் இயக்கத்தை ஊடுருவாங்கன்ற அரசியல் நடவடிக்கைகள் எனக்கு தெரியும். அப்ப வந்து எனக்கு இந்த வீடியோ வெளிவரும் பொழுது நேற்றுதான் நான் பார்க்கும்போது நேற்று உடனடியாக ராகவன் எதற்காக இங்க இருக்கிறாருன்னு நான் ஒரு கேள்வி வச்சேன் இல்லையா. அந்த கேள்வியை வைக்கும் பொழுது வேற ஒரு கோணத்துல பார்த்துட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டு பெரியாரிஸ்டுகள். சீமானை எதிர்க்கிறவங்கள நம்ம ஆதரிக்கணும்ன்ற நிலைப்பாட்டுக்குள்ள போயிட்டாங்களே தவிர அந்த நிகழ்வுல யாரு இருக்கா, என்ன காரணத்துக்காக நடக்குது, அவங்க நாம் தமிழர் கட்சியை சார்ந்த அந்த இளைஞர் வந்து கேக்குறாரு, எங்களுக்கு தலைவர் வந்து சீமான் தான், பெரியார் கிடையாது. அது அவருடைய கருத்து. அப்புறம் 2வது வந்து பெரியார் தமிழர் மொழியை வந்து காட்டு மிராண்டி மொழிகளின்னு சொன்னாரு. அதுக்கான விளக்கம் என்னால தெளிவா கொடுக்க முடியும். அங்க இருந்த பெரியாரிஸ்டுகளால கூட கொடுக்க முடியும். ஆனால் இந்த ஒரு கலந்துரையாடல் என்பது கேள்வியை கேட்பவர்களுக்கு பதிலை வாங்குவதற்கான பக்குவத்தையும் அமைதியையும் கேட்கும் அறிவையும் அவர் அங்க இருந்தவருக்கு இல்லாம இருக்கு. எல்லாம் வந்து கூட்டல் வந்து ஒரே கத்தலும் என்ன பேசுறாங்கன்றதே வந்து நமக்கு சரியா உள்வாங்க முடியாம இருந்ததால நேற்று நான் அதை பார்க்கும் பொழுது எனக்கு ராகவன் மட்டும் அங்க இருக்கட்ட வச்சு இதுல ஏதோ ஒரு அரசியல் இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். பெரியார் எங்கெல்லாம் வந்து இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அங்கெல்லாம் போய் ஊருடுவாங்க. அந்த கேரக்டர் கொண்டவர் தான் ராகவன். அப்ப நான் நேற்று உடனடியாக உங்களுக்கு நான் பேடிஎம் கொடுத்த என்னுடைய முகநூல் இது ட்விட்டர்ல வந்து நான் அதுக்கான பிரபாகரன் கூட ராகவன் இருந்த புகைப்படத்தையும் இப்போது இருக்கிற ராகவனுடைய செயல்பாடும் குறித்தும் ராகவனுடைய மோசமான ஒழுக்கக்கேடுகள், பாலியல் சார்ந்த ஒழுக்கக்கேடுகள், புலிகளுக்கு எதிராகவும் ஈழத்தமிழ் மக்களுக்கு எதிராக செயல்பட்டும்
இலங்கை அரசு பயங்கரவாதத்துக்கு ஆதரவாகவும் செயல்பட்டு மக்கள் எதிர்ப்பு அரசியலை பேசியவர்கள். இந்த மக்களுக்கு எதிரான அரசியலை பேசுபவர்கள் யாராக இருந்தாலும், அதில் பெரியார் இயக்கத்துல இருந்தவர்களாக இருந்தாலும் சரி, விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்தவர்களாகவும் சரி, நாம் தமிழர் இயக்கத்தில் இருந்தவர்களாகவும் இருந்தாலும் சரி, அவர்களை அம்பலப்படுத்தணும். ஏன்னா நாம் எல்லாருமே, எல்லா கட்சிகளும் எல்லா இயக்கங்களும் மக்களுக்காக இயங்குவார்கள் என்ற அடையாளத்தோட தான் அதை முன்னெடுத்துறாங்க. மக்கள் அதை நம்புறாங்க. ஆனா இவர்கள் அப்படி இல்லாத போது நம்ம அம்பலப்படுத்த வேண்டிய நிலைக்கு நம்ம செல்றோம். அப்படிதான் நேற்று நடந்த விவகாரத்தை நான் பார்க்கும்போது நான் அதை அம்பலப்படுத்துறேன். பெரியார் இயக்கங்கள் அதுல ஊடுருவிக்க ராகவன் என்ற புலி எதிர்ப்பு நபர்களை பார்க்க தவறி சீமான் எதிர்ப்பு அந்த நிலைப்பாட்டுல இருக்கிறதால அதை வந்து நீங்க ஆதரவு நிலைப்பாட்டுக்கு நீங்க போகக்கூடாது, இது ரொம்ப ஆபத்தா இருக்கு அப்படின்னு சொல்லி நேற்று நான் போட்டேன். நேற்று நான் போட்ட விவாதத்துக்கு பிறகு எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது, ராகவன் உள்ள நுழைஞ்சா அந்த அவரை வேண்டே திட்டமிட்டு பேசி ஒரு விஷயத்த ஊதி பெருசா ஆக்குற கேரக்டர், அந்த கேரக்டர் இன்னைக்கு காலையில வந்து தமிழ் கேள்வி என்ற இதுல வந்து பேட்டி கொடுக்குறாரு. பேட்டி எடுக்கும் பொழுது நெறியாளர் வந்து சொல்றாரு, ராகவன் அறிமுகப்படுத்துறது எப்படின்னா, தமிழ்நாட்டுல புலிகள் தலைவர் ரொம்ப நெருக்கமா இருந்த காலகட்டம் தமிழ்நாட்டுக்கு வந்தப்ப அந்த அவர் கூட இருந்த 5 பேரில் ஒருவர் ராகவன் அப்படின்னு சொல்றாரு. பிரபாகரன் உள்ளிட்டவர்கள் தங்கள் போராட்டத்தை தனியிலத்திற்கான போராட்டத்தை தொடங்கிய பொழுது அவரோடு இருந்த முதல் 5 போராளிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய திரு ராகவன் அவர்கள், அவர் பிரபாகரன் உள்ளிட்ட ஒரு 5-6 பேர் முதல்ல அந்த போராளிகள் அப்படிங்கிறது மிகப்பெரிய அமைப்பாக அது உருவாவதற்கு முன்பாக 5 பேர் அந்த அமைப்பில் இருந்திருப்பாங்க இல்லையா, அதில் ஒருவர் மூத்த போராளி திரு ராகவன் அவர்கள் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார். அந்த நேற்று இந்த புகைப்படங்கள் நான் வெளியிட்டு, ராகவன் யாரு, பிரபாகரன் போலீஸ் கூட பக்கத்துல நிக்கிறாரு, இன்னொரு ராகவன் வலது பக்கத்துல நிக்கிறாரு. அவரெல்லாம் நான் போட்டு நான் கேள்வி எழுப்பி, இவர் வந்து ஒரு மோசமான கேரக்டர், இவர் வந்து புலிகளுக்கு எதிராக செயல்பட்டவர், புலிகளுக்கு எதிராக செயல்பட்டதோடு அதை வந்து இலக்கியம் ரீதியாக ஊடுருவத்துக்கு ஒரு பெரிய பங்களிப்பு இலங்கை ராணுவ அல்லது அரச பயங்கரவாதத்துக்கு இணையாக ஒரு குரூப் உருவாக்கப்பட்டதுல வந்து தலைமையாக நின்று செயல்பட்டவர் இவர். அவர் வந்து நான் நேற்று வெளிப்படுத்தியிருக்கேன். இத்தனைக்கும் அது வந்து பிரான்ஸ்ல இருக்கிற ஒரு நபர், எனக்கு தெரிஞ்ச அரசியல்ல எவ்வளவு மோசமான மோசடிகள் நடக்குதுன்னு நான் அம்பலப்படுத்துறேன். ஆனா தமிழ்நாட்டுல இருக்கிற தமிழ் கேள்வி நெறியாளர் தமிழ்நாட்டு அரசியல் தெரியாதா? இவர் வந்து எதுக்காக ராகவனை வந்து புலி ஆதரவாளர் அல்ல ஒரு புலி விடுதலை புலின்னு சொல்றதுக்கு வந்து அப்பட்டமான ஒரு அரசியல் கிடையாதா? இதையெல்லாம் நான் வந்து இன்னைக்கு காலையில ஒரு தோழர் லிங்க் கொடுக்கும் போது அதை நான் பார்த்து அதிர்ந்து போய் தமிழ் கேள்வியை டேக் பண்ணி, புலி எதிர்ப்பு பேசுகிற ஒரு நபர் எப்படி வந்து விடுதலை புலியாக இருக்க முடியும்? இது என்ன அப்பட்டமான சீமான எதிர்க்கிறதால பெரியாரை அவர் ஆதரிக்கிறதால கூட்டி வச்சு பேட்டி எடுப்பீங்களா அப்படின்ற இவர்கள் இந்த அளவு தான் இது கேள்விக்கட்ட அரசியல் நோக்கி நகர்கிறார்கள், நகர்த்தப்படுகிறார்கள். நீங்க அந்த தமிழ் கேள்வி அந்த இது வந்து நெறியாளரும் சரி அல்லது அந்த தமிழ் கேள்வியில அந்த இணையத்திலும் சரி, நீங்க பாத்தீங்கன்னா பல திமுக சார்ந்து அவர்கள் இருப்பது நன்றாக தெரியும். திமுகவோட முக்கிய தலைவர்களோட அவர்கள் போய் நின்று படம் எடுத்ததெல்லாம் இருக்குது. அது திமுக சார்ந்த ஒரு இது. அதற்காக தான் நீங்க வந்து இவரை ராகவனை பேட்டி காணும் போதே ஒரு அதாவது ஒரு தொடக்க உரை மட்டும் என்ன சொல்றாருன்னா, ஒரு இன்ட்ரோடக்ஷனு, அவர் வந்து 5 பேரில் ஒருவர், அதுல பிரபாகரன் இருந்தாரு, இவர் இருந்தாரு அப்படின்ட்டு சொல்லிட்டு அதற்கு பின்னர் நடந்த எந்த செய்திகளையும் ராகவனை குறித்து சொல்லவே இல்லை அப்படிங்கிறதான். அதுக்கு பின்னாடி அவரோட கேள்விகள் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா திமுகவுக்கு சார்ந்து, திமுகவை எப்படி தூக்கி வைக்கிறது, 2009 என்ன நடந்தது அப்படிங்கிறதும் இந்த மாதிரி கேள்விகள் மட்டுமே கேட்டு அவர்களிடத்துல வாங்கி இங்க இருக்கக்கூடிய அந்த தமிழ் கேள்வியினுடைய செந்தில் வந்து திமுக சார்ந்துதான் கொண்டு போறார். இதுல ஒரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, கருணாநிதி புலி எதிர்ப்பு அரசியல் செய்தார் என்பதை ராகவன் வாயால் வந்து பேச விடுறாரு. விடுதலை புலிகளை மட்டும் ஏக பிரதிநிதிகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒரு ஜனநாயக மறுப்பு அரசியலை கலைஞர் ஏற்றுக்கொள்ளாத ஒரு காரணமும் விடுதலை புலிகள் ஒரு நாளும் அவர்கள் நேரடியாக விமர்சிக்கவில்லை என்பது உண்மை. ஆனா அவர்களுக்கு அந்த ஒரு பார்வை இருந்தது என்பதை நான் சொல்ல முடியும். அப்ப அவருடைய நெறியாளருடைய நோக்கம் என்ன? இப்ப பெரியார் இதை வந்து ஆதரிச்சு சீமானுடைய நிலைப்பாட்டை இந்த வாசகர் மட்டத்தில் இப்படி நடந்துக்குதுன்னு சொல்லிட்டு சீமானுக்கு எதிராக வந்து பேசுறவங்க இதை கவனிக்கணும்னு நான் சொல்ல வரேன், கவனப்படுத்துறேன். தமிழ் கேள்வி நெறியாளர்
திமுகவுக்கு ஆதரவாக ராகவனை பேச வைக்கிறாங்க. ராகவன் என்ன சொல்றாருன்னா, கருணாநிதி விடுதலை புலிகளுக்கு எதிரானவா இருந்தாரு. இப்ப தேவையா உங்களுக்கு இந்த வார்த்தை? இந்த வார்த்தை வந்து விடுதலை புலிகள் வெறுப்புவாதத்தை தூண்டுவதற்கு, தமிழ்நாட்டுக்குள் உருவாக்குவதற்கு திமுக திட்டமிட்டு இந்த வேலையை செய்ததா? சீமானை எதிர்ப்பதாக நினைத்து கொண்டு விடுதலை புலிகள் செய்த தியாகங்கள், 2009 லட்சக்கணக்கான மக்கள் இறந்தது, இதையெல்லாம் தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டு கருணாநிதி வந்து புலிகளுக்கு எதிராக இருந்தார் அப்படிங்கறத திட்டமிட்ட காய் நகரத்துல இந்த செந்தில், அதாவது அப்போ இந்த திட்டமிட்டு இன்று அந்த விவாதம் வரும்பொழுது நான் கோபமா வந்து ட்விட்டர்ல போட்டு 2 மணி நேரம் தான் இந்த வீடியோ இருந்தது. அப்பயும் வந்து 19,000 பேர் பார்த்திருந்தாங்க. நான் இப்படி ஒரு கேள்வி கேட்டு அவர் நெருக்கடிக்கு ஏற்படுத்தின உடனே அவரு ஒன்லி மீல போட்டு வச்சிருக்காரு, பிரைவேட்ல போட்டாரா. நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். இதை வச்சு நம்ம அடிப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, பெரியார் இயக்கங்கள் இதுல சிக்கக்கூடாது. நீங்க வந்து திமுக ஆதரவு நிலைப்பாட்டுல இருந்து தான் இருப்பீங்கன்னா, நீங்க புலிகள் ஆதரவு நிலைப்பாட்டுல இருக்க போறீங்களா, திமுக ஆதரவு நிலைப்பாட்டுல இருக்க போறீங்களான்றத வந்து புலி எதிர்ப்பாளர்கள் உங்களை வந்து நெருக்கடிக்கு உட்படுத்துறாங்க. இந்த அரசியல கவனமா பார்க்கணும் நான் சொல்லுவேன். அந்த அறிவு பக்கம் உங்களுக்கு சொல்லுவேன். பெரியார் இயக்கங்கள் என்றும் வந்து புலிகளுக்கு எதிரானவர்கள் கிடையாது. விமர்சனம் இருக்கலாம், எனக்கு இருக்கு. புலிகள், விடுதலை புலிகள் மேல எனக்கு சில விமர்சனங்கள் இருக்கு. அது வந்து அதுக்கான காரணத்தை அடுத்த சொல்ல வர. ஆனால் புலிகளை வந்து முற்றாக புறக்கணித்து திமுக அரசியல் கட்சிகள் நிலைப்பாடு எடுக்கும். திமுக சார்ந்த இது ஐடிவின் சார்ந்தவர்கள் விடுதலை புலிகளை மிக கடுமையாக, மோசமாக, இழிவான வார்த்தைகள் எல்லாம் பேசி பதிவு போட்டுட்டே இருப்பாங்க. ஏற்கனவே திமுகவோட ஐடிவிங்க அந்த மாதிரி நடந்து கொண்டது. இப்போ வந்து இந்த சீமான் இதை பயன்படுத்தி கொண்டு புலிகள் எதிர்ப்பை மிகப்பெரிய அளவுல கொண்டு வரணும்னு திட்டமிடுறாங்களாங்கிறது இந்த நிகழ்ச்சிகள் நம்மளுக்கு தெரியுது. காசி ஆனந்தன் ஈழத்து கவிஞர் வந்து இன்று வந்து காவிகளின் நாயகனா மாறி நிற்கிறாரு. இலங்கையில வந்து பாத்தீங்கன்னாக்கா தொழில் வளம் விலை புதுசா உருவாக்குறதுக்காக வந்து பிஜேபி உள்ள ஊடுருவிக்குது. அதாவது இந்துத்துவ ஊடுருவல் என்பது உலகளாவிய பார்த்தா எல்லா ஈழ தமிழ் மக்களிடமும் தமிழ்நாட்டு மக்களிடம் இருக்கிற ஒரு இந்துத்துவ ஊடுருவல் வந்து கலாச்சாரமாக, பண்பாடாக, பழக்க வழக்கங்களாக, சடங்கு முறைகளாக மாற்றப்பட்டு தாங்கி நிக்குது. சடங்குகள்ல இருந்து தமிழர்களை பிரிக்க முடியாது. அது தமிழ்நாட்டு மக்களாக இருந்தாலும் சரி, ஈழத்தை சார்ந்த மக்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாமே வந்து